Hi everyone, welcome to Netting Lit. In this audio lecture, we are going to see about George Eliot. George Eliot was born in the year 1819 and she died in the year 1880. இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னா மேரி ஆன் இவான்ஸ். மேரி ஆன் இவான்ஸ். இவங்கள மேரி ஆன் ஆர் மரியான் அப்படி கூட சொல்கிறாங்க. இவங்களோட பெண் நேம் தான் என்ன அப்படின்னா ஜார்ஜ் எலியட். எதுக்கு அவங்க அந்த ஜார்ஜ் எலியட்னு நேம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த மேரி அண்ட் இவான்ஸ் வந்து ஒரு ரூரலான ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. அண்ட் அந்த டைம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் தான் இருக்காங்க. பட் ஜார்ஜ் எலியட் வென்ட் டு ஸ்கூல். அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க when she was 16. அதனால அவங்க ஸ்கூலிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. தென் இவங்களுக்கு 30 ஏஜ் ஆகுது. அப்போ அவங்களோட ஃபாதரும் இறந்து போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து லண்டனுக்கு மூவ் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வருது. லண்டன் போனதுக்கப்புறம் வெஸ்ட்மினிஸ்டர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மேகசினோட எடிட்டராக மாறிடுறாங்க. அண்ட் அங்கே ஒரு ஆல்ரெடி மேரிட் மேன் ஒருத்தர் இருக்காங்க, ஜார்ஜ் ஹென்ரி லீவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள தான் நம்ம ஜார்ஜ் எலியட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மேரேஜுக்கு அப்புறம் இவங்க நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பெண் நேமில் தான் எழுதுறாங்க. ஓகேயா? ஏன் அப்படின்னா பெண் நேமில் எழுதி அதுவும் அந்த பெண் நேம் வந்து ஒரு பாய் நேமை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜ் எலியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாய் நேம் தான். ஸோ எதுக்கு இவங்க பாயோட நேமை இவங்களோட பெண் நேமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் பீப்புள் வந்து சீரியஸாக எடுப்பாங்க. அதுக்காக தான் இவங்க வந்து இவங்களோட பெண் நேமை ஒரு மென்னோட நேம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டைம் எழுதின விமன் ரைட்டர்ஸ் எல்லாமே ஒரே தீமில் தான் லைட் ஹார்ட்டட் ரொமான்சஸ் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒர்க் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க நம்ம ஜார்ஜ் எலியட். அதனால என்னோட ஒர்க்கை வந்து எப்போ எல்லாரும் சீரியஸாக பார்ப்பாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மென்னோட நேமில் எழுதினா தான் சீரியஸாக பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக ஒரு பெண் நேம் வச்சுக்கிறாங்க, தட் இஸ் ஜார்ஜ் எலியட். இவங்களோட ஒர்க்கில் இருக்க தீம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலிசம் அண்ட் ரூரல் லைஃப் அதோட ரியலிசம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இருக்குமே தவிர ரொம்ப இமேஜினேஷன் ரொம்ப ரொமான்டிக் ஐடியாஸ் அப்படிலாம் இருக்காது. நார்மலான லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸும் கூட எழுதியிருக்காங்க. எப்படி ஒரு நாவல் வந்து எழுதணும், லைக் ஒரு விமன் வந்து எப்படி ஒரு நாவல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. விமன் வந்து இன்னமும் கூட நிறைய பேர் வந்து எஜுகேஷனுக்குள்ளே வரலை. எல்லாரையும் நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணினாதான் இந்த மாதிரி சம் ஃபூலிஷான விமன் ரைட்டர்ஸ் வந்து இன்னும் வளராமல் இருப்பாங்க. விமனுக்கு வந்து நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களோட ஒர்க்ஸும் கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஓகேயா? ஜார்ஜ் எலியட். நம்ம some questions பார்ப்போம். In September 2013, there is a question: who among the Victorian authors has described himself or herself as an agnostic? Agnostic அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஏத்திஸ்ட் அப்படிலாம் இருக்குல்ல, தீயிசம் ஏத்திசம் அதே மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அக்னாஸ்டிக். ஓகேயா? இவங்களோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா காடோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அன்ப்ரூவன் அப்படின்னு நினைக்கிறது தான் அக்னாஸ்டிக். காடோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணலை, காடே இல்லைன்னு சொல்லலை, இவங்க யாரும் ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிற அந்த கொள்கையுடையவங்களை தான் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்னாஸ்டிக். இந்த ஜார்ஜ் எலியட் வந்து அவங்கள நான் ஒரு அக்னாஸ்டிக்னு சொல்லிக்கிறாங்களாம். In June 2012, there is a question. ரைட்டர்ஸ் அண்ட் பென் நேம்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் எலியட், மேரி அண்ட் இவான்ஸ். In August 2016, there is another question. Charles Dickens opined that no man ever has the art of making himself mentally so like a woman since the world began. He described the quality of which writer? And the answer is George Eliot. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து ஒரு ரைட்டரை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மென் மாதிரி யாராலையும் விமனோட ஃபீலிங்ஸை எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அப்படின்னா ஜார்ஜ் எலியட். அவங்களுமே இவங்கள ஒரு மென்னு நினச்சிட்டு தான் எழுதியிருக்காங்க. அண்ட் நம்ம ஜார்ஜ் எலியட்டோட நெக்ஸ்ட் ஒர்க் பார்ப்போம், தட் இஸ் மில் ஆன் த ஃப்ளாஸ்.
மில் ஆன் த ஃப்ளாஸ் இஸ் பப்ளிஷ்ட் இன் 3 பார்ட்ஸ். இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். இதில் நம்ம ஜார்ஜ் எலியட்டோட ஓன் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுமா. அண்ட் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த மில் ஆன் த ஃப்ளாஸ். அண்ட் இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களோட ஃபேமிலியெல்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா செயின்ட் ஆக்ஸ் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் டல்லிவர் அண்ட் மிஸ்ஸஸ் டல்லிவர் அவங்க வந்து ஃபாதர் அண்ட் மதராக இருக்காங்க. மிஸ்டர் டல்லிவரோட நேம் வந்து மிஸ்டர் ஜெர்மி டல்லிவர், மதர் வந்து பெஸ்ஸி டல்லிவர். இவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் டாம் டல்லிவர் அண்ட் ஒரு பொண்ணு மேகி டல்லிவர். இது ஒரு ஃபேமிலி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டல்லிவர், டாம் டல்லிவர் அண்ட் மேகி டல்லிவர். டாம் டல்லிவரும் மேகி டல்லிவரும் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரதர் சிஸ்டர் கேரக்டர். கண்டிப்பாக நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேயா. அண்ட் அவங்க நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டல்லிவர் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு மில் வச்சுருக்காங்க. அந்த மில்லோட நேம் என்ன அப்படின்னா டால்காட் மில், DORLCOT, டால்காட் மில். அண்ட் அந்த மில்லை வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டல்லிவர் வந்து ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அவங்களோட சன் அண்ட் டாட்டர் எல்லாருமே அந்த இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்டர் டல்லிவருக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு நெய்பருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி வருது. அங்கே போகிற வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து உனக்கா எனக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் வச்சு ஒரு இஷ்யூ வந்து வருது. உடனே அந்த நெய்பர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயரை அவர் வந்து ஹையர் பண்ணி அந்த கேஸில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த லாயர் நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் வேக்கம், WAKEM. ஓகே, இவங்க வந்து ஒரு மில் வச்சுருக்காங்க. மில்க்கு பக்கத்தில் போகிற ஒரு வாட்டர் இதனால இவங்களுக்கும் ஒரு நெய்பருக்கும் ஒரு இஷ்யூ வருது. அந்த நெய்பர் வந்து ஒரு லாயரை ஹையர் பண்ணி கோர்ட்டில் வந்து அடுத்து கேஸ் போட்டுடுறாங்க. அந்த லாயர் நேம் வந்து மிஸ்டர் வேக்கம். அண்ட் அவர் வந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டல்லிவருக்கு ஆப்போசிட்டாக அந்த கேஸில் ஃபைட் பண்ணி நெய்பருக்கு வின் பண்ணி கொடுத்துட்றாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு லைட்டாக நம்ம பார்ப்போம். மிஸ்டர் டல்லிவருக்கு வந்து எப்போவுமே இந்த மிஸ்டர் வேக்கம் இருக்காருல்ல அவங்கள வந்து பிடிக்கவே பிடிக்காது. மிஸ்டர் வேக்கம்க்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட நேம் என்ன அப்படின்னா ஃபிலிப், PHILLIP, ஃபிலிப்பும் நம்ம டாம் டல்லிவரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல். இவங்களோட வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி தான் இருக்குது, ஓகேயா. மிஸ்டர் வேக்கமோட சன் ஃபிலிப்பும் மிஸ்டர் டல்லிவரோட சன் டாம் டல்லிவரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, போர்டிங் ஸ்கூலில். அது வந்து தள்ளி இருக்குது. நம்ம மேகி டல்லிவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து கேர்ள் சில்ட்ரனை வந்து மோஸ்ட்டாக ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ நம்ம மேகி டல்லிவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவங்களோட ஃபாதர் வந்து டாம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி டாமை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பட் டாமோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குது. லேர்ன் பண்ணுறது, அவன் எஜுகேட் பண்ணுறது, அது எல்லாத்துலேயுமே வந்து டாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான். முக்கியமாக அவனுக்கு வந்து லாட்டின் அந்த லாங்குவேஜ் படிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம மேகி இருக்காங்கல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட பிரதரை வந்து பார்த்துட்டு வருவா. அப்போ போகும்போது அந்த கேப்லேயே நம்ம மேகி வந்து டக்குன்னு அந்த லாட்டின் லாங்குவேஜை வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஈஸியாக வந்து மேகியால் லேர்ன் பண்ண முடியுது. பட் மேகியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம மேகிக்கு வந்து அவங்களோட பிரதர் டாம் மேலே ஒரு எக்ஸ்ட்ரீமான அட்டாச்மெண்ட் இருக்குது. மேகிக்கு வந்து டாம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்குமா அவங்களோட பிரதரை. டாம் வந்து அப்பப்போ ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வருவாங்களாம். பட் அந்த அளவுக்கு சேம் லவ்வை வந்து டாம் வந்து மேகிக்கு வந்து கொடுக்கல. லைக் ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனோட ரேபிட் வந்து இறந்து போயிருக்கு. அப்போ வந்து அவன் எக்ஸ்ட்ரீமாக ஆங்க்ரி ஆகிறான் மேகி மேலே. மேகி நீ தான் கரெக்டாக அந்த ரேபிட்டுக்கான ஃபுட்டை வந்து நீ கொடுக்கல, அதனால தான் அது வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேகி மேலே ரொம்ப கோவப்படுறான், ஓகேயா. ஒரு ஆங்க்ரி பிரதர், பட் மேகி வந்து ரொம்ப ஒரு லவ்விங்கான ஒரு சிஸ்டராக இருக்காங்க. டாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. எதுனாலும் அவங்க லைஃப்பில் தாங்கிப்பாங்களாம். பட் டாம் இவங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அவ்வளோ பிடிக்குமா அவங்களோட பிரதரை, ஓகே. எல்டர் பிரதரை வந்து ரொம்ப பிடிக்குமா. அண்ட் லேட்டர் இன்னொரு தடவை மேகி வந்து ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ யாரை இவங்க ஸ்கூலில் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபிலிப்பை பார்க்குறாங்க. மிஸ்டர் வேக்கம் இருக்காங்கல்ல, மிஸ்டர் வேக்கம் அந்த லாயரோட சன் ஃபிலிப். அண்ட் இந்த ஃபிலிப்க்கு வந்து ஒரு டிஃபார்ம்டு ஸ்பைன் இருக்குது. லைக் ஒரு ஹஞ்ச் பேக்காக இருக்காங்க. அவங்க வந்து கூன் போட்டு நடப்பாங்களாம். ஸோ ஸ்கூலில் இருக்க மற்ற எல்லாருமே வந்து இந்த ஃபிலிப்பை வந்து ரொம்ப கேலி பண்ணுறாங்க. பட் மேகி வந்து நினைக்கிறாங்க ஃபிலிப் வந்து நல்ல ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் அடிக்கடி ஸ்கூலுக்கு டாமை பார்க்க போகும்போதெல்லாம் ஃபிலிப் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேகிக்கும் ஃபிலிப்புக்கும் இடையில கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் டாம்க்கு வந்து ஃபிலிப்பை வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவங்களோட
ஃபாதருக்கு எப்படி மிஸ்டர் வேக்கமை பிடிக்காதோ அதே மாதிரி சன் டாம்க்கு வந்து அந்த மிஸ்டர் வேக்கமோட சன் ஃபிலிப்பை வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் மேகிக்கு ஃபிலிப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு. ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல மிஸ்டர் வேக்கம், அந்த கேஸில் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகேயா, வின் பண்ணிடுறாங்க. அந்த நியூஸ் வந்து டாம்க்கு வந்து ஸ்கூலில் தெரிய வருது. கேஸை வந்து இவங்க ஃபேமிலி வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பேங்க்ரப்டடான பர்சன்ஸாக ஆகிடுறாங்க. ஸோ டாமை வந்து அடுத்து படிக்க வைக்கிறதுக்காக காசு இல்லை. ஸோ டாம் வந்து ஸ்கூலை வந்து லீவ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்பாவோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு டாமும் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. இவங்களோட ஃபேமிலி வந்து நிறைய ஹியூமிலியேஷனையும் ஃபேஸ் பண்ணுது. நிறைய பேர் வந்து இவங்களை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டர் வேக்கம் வந்து இவங்களோட மில் வச்சுருக்காங்கல்ல, டால்காட் மில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மில்லை கூட அவரே எடுத்துக்கிறாரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மிஸ்டர் டல்லிவரோட ஃபேமிலி. மிஸ்டர் டல்லிவர் வந்து இப்போ அவர் ஓன் பண்ண அதே மில்லில் ஒரு எம்ப்ளாயியாக வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வருது. அண்ட் டாம் இருக்கால, டாமுமே ஒரு ஜாபை இது பண்ணி அந்த லோனை வந்து ரீபே பண்ணதுக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கான். ரொம்ப ஹார்ஷான இயர்ஸாக அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்குது. நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைம் வந்து ஒன் டே நம்ம மேகி இருக்காங்கல்ல சிஸ்டர், அவங்க வந்து ஃபிலிப்பை வந்து வுட்ஸில் போய் பார்க்குறாங்க. அப்படி வுட்ஸில் பார்க்கும்போது ஃபிலிப் வந்து அவங்களோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிலிப்போட ஃபாதர்னால தான் இவங்களோட ஃபேமிலியே இப்போ நடுத்தெருவில் நிற்கிது. பட் மேகிக்கு வந்து ஃபிலிப்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிலிப் வந்து அவங்களோட லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே மியூச்சுவலாக லவ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம அடிக்கடி இந்த வுட்ஸ்லேயே பார்த்துப்போம், யார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நிறைய டைம் வந்து வுட்ஸில் இருக்காங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மேகி வந்து அந்த வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வர்றதை டாம் வந்து பார்த்துடுறான். தென் சூன் இந்த நம்ம மேகி பின்னாடியே ஃபிலிப்பும் வெளியே வராங்க. பார்த்த உடனே டாம்க்கு வந்து ரொம்ப பயங்கரமான கோவம் வந்துடுது. மேகிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ எண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து என்னமா அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்வேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேகிக்கு பிரதர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இது, மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேகி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக மேகி வந்து அவங்களோட கசின் ஒருத்தவங்களோட வீடு இருக்குது. அவங்க கசினோட நேம் என்ன அப்படின்னா லூசி. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் தங்கி இருப்போம், அது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டி, அங்கே போய் தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் லூசி கூட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த லூசிக்கு வந்து இப்போ தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. யார் கூட அப்படின்னா ஸ்டீஃபன் கெஸ்ட் அப்படிங்கிறவங்க கூட லூசிக்கு இப்போ ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போது அந்த ஸ்டீஃபன் கெஸ்ட் வந்து லூசியோட வீட்டுக்கு வந்து ஒன் டே வராங்க. வரும்போது அங்கே மேகி இருக்காங்க. மேகியை பார்த்த உடனேயே ஸ்டீஃபன் வந்து மேகி மேலே லவ் ஆகிடுறாங்க. ஓகேயா, மேகிக்கும் நம்ம ஸ்டீஃபனை வந்து பிடிச்சிருக்கு. பட் அவங்க வந்து அதை வந்து வெளியே எதுவும் சொல்லலை. பட் ஸ்டீஃபன் வந்து மேகி மேலே ரொம்ப லவ்வில் விழுந்துடுறாங்க. லூசிக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, மேகிக்கு ஃபிலிப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் ஆல்சோ ஃபிலிப்புக்கும் இந்த இதுக்கும் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபிலிப் வந்து யார் அப்படின்னா ஸ்டீஃபன் கெஸ்ட் இருக்கார்ல, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. டாம்க்கு வந்து இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ லூசி என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிலிப்பையும் மேகியையும் நம்ம மறுபடியும் சேர்த்து வைக்கணும், டாம் டெலிவருக்கு தெரியாமல் ஃபிலிப்பையும் மேகியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம் வந்து லூசிக்கு தெரியாமல் ஸ்டீஃபன் வந்து போயிட்டு மேகி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பட் நம்ம லூசி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் தான் பண்ணுறாங்க. நான் வந்து உங்களை லவ் பண்ண முடியாது, நான் வந்து லூசியவோ ஃபிலிப்பையோ ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லூசி வந்து அந்த லவ்வை வந்து டினை பண்ணிடுறாங்க ஸ்டீஃபன் கெஸ்ட் கிட்ட. அண்ட் இந்த லூசி வந்து அடுத்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது மேகியும் ஃபிலிப்பையும் வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் ரைடு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த போட் ரைடில் இவங்க 4 பேரும் போகிறதா இருக்குது. லூசி, ஸ்டீஃபன் கெஸ்ட், மேகி அண்ட் ஃபிலிப் 4 பேரும் போகிறதா தான் பிளான். பட் அவங்க லூசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ லூசி வரல அப்படின்னா அப்போ லூசிக்கு என்கேஜ் பண்ணியிருக்க ஸ்டீஃபன் கெஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு தானே. இன்ஸ்டெட் யார் பிளானை கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா ஃபிலிப் இருக்காங்கல்ல, அவங்களும் நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த போட்டில் இப்போ யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, நம்ம மேகி அண்ட் ஸ்டீஃபன் கெஸ்ட் இவங்க 2 பேரும் அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க. அந்த போட் வந்து ரொம்ப தூரம் போயிடுது. அண்ட் அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால திரும்பி வர முடியலை. ரொம்ப ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து அந்த போட் வந்து போயிருச்சு. ரொம்ப ஒரு தனிமையான ஒரு ஐலாண்டில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்து அவங்களால டவுனுக்கு ரிட்டர்ன் பேக் ஆக முடியலை. ஸோ இவங்க 2 பேரும் போட் ரைட் போயிருக்காங்க. அண்ட் ரொம்ப நேரம் ஆகிருச்சு, திரும்பி வரல அப்படின்னோடனே அந்த டவுனில் வந்து நிறைய லாட் ஆஃப் காசிப்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்து மேகியை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இப்படி
அவங்களோட கசினுக்கு பார்த்து வச்சுருக்க பையன் தான் ஸ்டீஃபன் கெஸ்ட். அவங்க கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மேகியை ரொம்ப ப்ளேம் பண்ணுறாங்க. யாருமே ஸ்டீஃபன் கெஸ்ட்டை ப்ளேம் பண்ணலை. ஸ்டீஃபன் கெஸ்ட்டோட பிளான் தான் இதெல்லாம். இவங்க 2 பேரும் தனியாக போட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. பட் யாருமே ஸ்டீஃபனை வந்து ப்ளேம் பண்ணவே இல்லை, மேகியை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட பிரதர் டாம் டலிவருக்கு தெரிய வருது. டாம் டலிவருக்கு தெரிய வந்தோடனே டாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஏற்கனவே இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லூசியோட வீட்டுக்கு அனுப்பி வச்சா அங்கேயும் இந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னமே வந்து உன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகி கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னோடனே மேகிக்கு வந்து ரொம்ப கவலையாயிருது. அவங்க வந்து அவங்களோட ஆண்ட் வந்து பக்கத்தில் இன்னொரு டவுனில் இருக்காங்க, அங்கே போய் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க, ஆண்ட்டோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் அவங்க அங்கே இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்டீஃபன் கிட்ட இருந்தும் லெட்டர் வருது, ஃபிலிப் கிட்ட இருந்தும் லெட்டர் வருது. ஸ்டீஃபன் என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எல்லா ப்ளேமையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஃபிலிப்பும் அதே தான் லெட்டர் அனுப்புகிறாங்க. பட் இவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்புனேன் அப்படின்னா அது வந்து டாம் அப்செட் பண்ணும், ஸோ அதனால் இந்த லெட்டர் 2யுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் வந்து தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் லைஃபையை அந்த பிரதருக்காக இவங்க வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. தென் கடைசியில் நாவல் வந்து எப்படி முடியுது அப்படின்னா, மேகி இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபியூ மைல்ஸ் அவேல தான் டாமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் என்ன நியூஸ் வருது அப்படின்னா, ஒரு ஃப்ளட்டு வந்து வரப்போகுது, ஒரு பயங்கரமான ஃப்ளட்டு வந்து வந்துட்டுருக்குது, நியரிங் பக்கத்தில் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகிக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஐயோ நம்ம பிரதர் டாமும் ஃபியூ மைல்ஸ் அவேல தான் இருக்காங்க, நம்ம அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன போட்டை எடுத்துகிட்டு அதை ரோ பண்ணி நம்ம வந்து டாமை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் டாம் பக்கத்தில் போயிட்டாங்க. டாம்க்கு அந்த ஃப்ளட்டை பற்றி தெரிய வருது. டக்குன்னு இந்த போட்டில் ஏறிடுறாங்க. பட் 2 பேரும் போட்டில் ரோ பண்ணி சேஃபான பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளட்டு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இவங்க 2 பேரையும் அந்த வாட்டரில் வந்து ட்ரவுன் பண்ண வச்சிருது. 2 பேரும் கையை ஒருத்தரோட ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படி 2 பேரும் ட்ரவுன் ஆகி இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஓகேயா? எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க அந்த பிரதர்லி லவ் பற்றி இது வந்து சொல்லுது. ஓகேயா? மில் ஆன் த ஃப்ளாஸ். It is a story about Tom Tolliver and Maggie Tolliver. And some questions பார்ப்போம். In December 2012 there is a question. நாவல்ஸும் லாஸ்ட் லைன்ஸும் கேட்டிருக்காங்க. மில் ஆன் த ஃப்ளாஸ். இன் their death they were not divided. அவங்க டெத்தில் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கோட லாஸ்ட் லைன் வந்து முடியுது. In July 2016 there is a question. Master following கேட்டிருக்காங்க. Maggie Tolliver, she is a character in Mill on the Floss. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.